பிரின்சஸ் கட் ப்ளவுஸை மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், பட் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கிங்குமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் மேக்கிங் ஷீட் நம்மக்கிட்ட 28லேருந்து 44 சைஸ் வரை அவைலபிளாக இருக்குது. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் டீப்பாகவும் ஃப்ரண்ட் சைட் டீப்பாகவும் இருக்கும். ஸ்லீவ் எல்போ லென்த்தில் இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் மேக்கிங் ஷீட் வச்சு எப்படி ஈஸியாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸை மார்க் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் 42 சைஸ் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் எந்த சைஸ் எடுத்தீங்கனாலும் சேம் இதே மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் மேக்கிங் ஷீட் இருந்தாலும் கண்டிப்பாக கஸ்டமரோட மெஷர்மெண்ட் தேவைப்படும். கஸ்டமரோட அப்பர் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 38 இன்ச்சஸ், மிடில் செஸ்ட்டு 42. நம்ம பேட்டர்ன் மேக்கிங் ஷீட்டில் 42 சைஸ் தான் எடுக்கணும். மிடில் செஸ்ட் எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அந்த பேட்டர்ன் ஷீட் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். இந்த பேட்டர்னில் உங்களுக்கு என்னென்னலாம் வரும்னா சைட் பேனல், சென்டர் பேனல், பேக் சைட், பேக் ஹூக் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இதில் எல்போ லென்த் இருக்குது. இதை நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாக கன்வெர்ட் பண்ணியுமே தைக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைட் மார்க் பண்ணிடலாம். பேக் சைடில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். எக்ஸஸாக ஒரு பீஸ் வச்சு நீங்கள் மடித்து தைக்கிற மாதிரி தான் இதில் உங்களுக்கு லைன் கொடுத்துருப்பேன். கஸ்டமரோட பேக் சைட் மெஷர்மெண்ட் ஹைட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு 15 இன்ச்சஸ் வருது. 15 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு லைனும் வரைஞ்சிக்கோங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கர்வாக தான் இருக்கும். இந்த லைன் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதோட லென்த்தும் நம்மளுக்கு கரெக்டாக 15 இன்ச்சஸ்லேயே இருக்குது. இது ஊக்பட்டி ஐப்பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக எக்ஸஸாக விடப்பட்ட ஸ்பேஸ் தான், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனும் ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங்கும் நேராக வரா மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தையலுக்காக 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுருப்பேன், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கோட டீப் வந்து கஸ்டமருக்கு 9 இன்ச்சஸ். இதுலேயும் 9 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இவங்க கொஞ்சம் ப்ராடாக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2.25 இன்ச்சஸ் இருக்குது. இங்கே நான் 3.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இங்கே அதிகமாக மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வைடான நெக் ஷேப் கிடைக்கும். ரவுண்ட் ஷேப் தான் இல்லை, நீங்கள் எந்த நெக் ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் வந்து 18.25 இன்ச்சஸ். 18.25 இன்ச்சஸில் பாதி பார்த்தீங்கன்னா 9.1. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இங்கே வருதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை தையலுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து கரெக்டாக 9.1 இன்ச்சஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் பேனலை வச்சு மார்க் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக க்ளோஸ்டில் இருக்கும். நம்ம ஊக் வைக்க போகிறதுனால ஊக்பட்டி ஐப்பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் எக்ஸஸாக நம்ம இதில் ஃபேப்ரிக் விடணும். இதில் நெக் ஷேப் நீங்கள் எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இதை நார்மலாக இந்த மாதிரி சென்டராக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் எக்ஸஸாக ஊக்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இந்த வீடியோவில் பேட்டர்ன் மேக்கிங் ஷீட் வச்சு எப்படி மார்க் பண்ணணுன்றது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சைட் பேனலை கட் பண்ணிக்கலாம். சைட் பேனலில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம், அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேக் நெக்கோட ஹைட் அதிகமாக வச்சுட்டீங்க, ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி வைக்கணுன்னா இதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கீங்க. இப்போ பேக் சைட் நான் 15 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். கஸ்டமர் 16 இன்ச்சஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் எக்ஸஸாக வச்சுருக்கிற 1 இன்ச்சை எக்ஸாக்டாக இந்த மார்க்குக்கு கீழே பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஹைட் இருக்கோ இதுவே மேக்ஸிமம் எல்லாருக்குமே கரெக்டாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைடு பேனல், சென்டர் பேனல் இது ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சைடில் நீங்கள் ஹைட்டை எக்ஸஸாக வச்சிங்கன்னா பேனலுக்கு கீழே எக்ஸாக்டாக 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி. பட் இதில் தேவைப்படலை, நான் உங்களுக்காக சொன்னேன். சேம் இதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 1 இன்ச் ஆட் பண்ண மாதிரி இங்கேயும் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் இந்த பேட்டர்னில் என்ன இருக்கோ நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லென்த்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவாக வேணும்னாலும் நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வச்சு கூட நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட் ஆழம் எல்லாமே, ஃப்ரண்ட் கர்வ் இதில் எல்லாமே எடுத்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் தனியாக எடுக்கணுன்ற நீட் இருக்காது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக் வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பேன். கஸ்டமரோட ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். 10 இன்ச்சஸில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக 2 மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒன்று 10 இன்ச்சஸில் எடுங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 or 6.5, 7 அந்த மாதிரி இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. மேலே ஸ்டிச்சிங்க்கு போக நான் 10.5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே 1.5 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்ட பிறகு ஸ்லீவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். லைன் மேலேயே கட் பண்ணுங்கள். எக்ஸஸாக எதுவும் நீங்கள் ஃபேப்ரிக் விடணும்னு கிடையாது. ஆல்ரெடி இதுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்டும் இருக்குது. இது நான் ஜஸ்ட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வரைஞ்சது தான். நான் பேட்டர்னோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் தான் கட் பண்ணுறேன். இப்போ மேக்ஸிமம் இந்த பேட்டர்ன் 90% பர்ஃபெக்டாக இருக்கும். பெரிய அளவில் நீங்கள் ஆல்டர் எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது. ஹிப் லைனில் மட்டும் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 42 சைஸ் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் பாடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சின்ன சின்ன ஆல்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே எக்ஸஸாக வரைஞ்ச லைன் தான். ஸோ நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் கட் பண்ணுறேன். ஸ்லீவ் கட் பண்ணதும் ஸ்லீவை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் அப் அண்ட் டவுன் 2 சைட்லையுமே பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்காக விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் 2 மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து அவங்களோட எல்போ ஸ்லீவ், அதுதான் எக்ஸாக்டான அவங்களோட ஸ்லீவ் மெஷர்மெண்ட். அதை எடுத்தாச்சு. அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ். 13 இன்ச்சஸ்னால் 6.5 இன்ச்சஸில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து இவங்களுக்கு நான் 6.5 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இங்கே ஸ்டிச்சஸ் போக நான் 7 இன்ச்சில் அந்த மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு தையல் ப்ளஸ் 6.5 7 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். 6.5 இன்ச்சில் உங்களுக்கு கையில் சுற்றளவு என்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் 1.5 இன்ச்சு, இதுக்கு பக்கத்தில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதை அப்படியே இந்த கார்னரில் வரா மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இது ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதையும் கட் பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் மேக்கிங் ஷீட் உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.